ஆட்சியில் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரத்திற்குட்பட்ட 1 முதல் 6வது வார்டு வரை உறுப்பினர்களுக்கு அட்டை வழங்கும் விழா மற்றும் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் மின்துறை அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியில் இலவச வேஷ்டி சேலை திட்டம் முறையாக அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், வருடந்தோறும் 3 கோடி வேட்டி சேலை உற்பத்தி செய்யப்படும், ஆனால் தற்போது வரை வெறும் 50 லட்சம் என்ற அளவிலேயே வேட்டி சேலை தயாரிப்பு பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும், இதன் காரணமாக விசைத்தறி தொழில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை கவிநாடு மேற்கு ஊராட்சிக்குட்பட்ட அகரப்பட்டி உப்புளிய தெருவில் 25 குடும்பத்திற்கும் மேல் வசித்து வரும் சூழலில் அப்பகுதியில் சாலை அமைப்பதற்காக கடந்த 8 மாதத்திற்கு முன்பு ஜல்லிக்கற்கள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை சாலை அமைத்து தராததால் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டோர் அப்பகுதியில் ஒன்று கூடி தர்ணா போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறையினர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு பெருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் பங்கு தந்தை கே. அருள் ஜேசுதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் எம்எல் பீட்டர் ஜெரால்டு மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி மற்ற மாற்று மதத்தினரும் கலந்து கொண்டு மாதாவின் புகழ்பெற்ற பாடல்களை பாடிக்கொண்டு தேர்பவனியுடன் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கு கொடைக்கானல் போலீஸ் டிஎஸ்பி மதுபதி தலைமையில் கொடைக்கானல் போலீசார் கடந்த 2 தினங்களாக தங்கும் விடுதிகள், தனியார் காட்டேஜ்கள், டென்ட் ஹவுஸ்கள் உள்ளிட்ட பல இடங்களில் அதிரடி சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கொடைக்கானலில் போதை காளான் விற்ற 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று போதை காளான் உட்கொள்வதற்காக போதை காளான் வாங்க வந்த கர்நாடகா, கேரளா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 10 சுற்றுலா பயணிகளும் கைது செய்யப்பட்டனர். இதுபற்றி செய்தியாளர்களை சந்தித்த கொடைக்கானல் போலீஸ் டிஎஸ்பி மதுமதி, போதை காளான் விற்பது சம்பந்தமான சமூக வலைதளங்கள் கண்காணிக்கப்பட்டு இதுபற்றி வீடியோ வெளியிடும் நபர்களின் கணக்குகள் முடக்கப்படும் என்றும், போதை காளான் அதிகமாக விளையும் வனப்பகுதிகள் கண்டறியப்பட்டு வனத்துறையினருடன் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அவர், கடந்த சில மாதங்களாக சுமார் 100 பேர் போதை காளான் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவங்களுக்கான தண்டனை அதிகபட்சமா 12 வருஷமும் 1 லட்சம் ஃபைனும் இருக்கு. ஸோ கடுமையான தண்டனை நம்ம செக்ஷன் என்டிபிஎஸ் ஆக்ட் அண்டர்ல இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு அவங்க லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாம நம்ம டாக்ஸி கைடு அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம கேர்டேக்கரா ஒரு காட்டேஜ்ல ஒர்க் பண்றவங்க, நார்மலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விவசாயத்துல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே இந்த காளானை எடுக்கிற ஒரு இதுல இருக்காங்க. எடுத்து டூரிஸ்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்கிக்கிறதும் தப்பு. பொசிஷன்ல வச்சிருந்தாலே என்டிபிஎஸ் ஆக்ட் படி அவங்க குற்றவாளியா தான் கருதப்படுவாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள அமேசான் காடுகளில் காணப்படும் 2 மஞ்சள் அனகொண்டா பாம்புகள் செங்கல்பட்டு மாவட்டம் வட நெம்மேலியில் உள்ள முதலை பண்ணைக்கு வரவழைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அதில் அனகொண்டா பாம்பு ஒன்று தற்போது 10 குட்டிகள் ஈன்றுள்ளது. இந்நிலையில் அனகொண்டா பாம்பு குட்டிகள் தற்போது முதலை பண்ணையில் நுழைவு வாயில் முகப்பு பகுதியில் தண்ணீர் நிரப்பிய கண்ணாடி அறைகளில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அங்கு பார்வையாளர்களுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.